நீ மட்டும் எப்படி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் உன்னை நம்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு வழியா பைரவி எல்லாருமே அவங்க ஃபேமிலியில எல்லாருமே பேசி ஆறுமுகத்தை அந்த வீட்ல இருந்து வள்ளி வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. கேஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு பேசி கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பைரவியோட மாமியார், அதாவது ஆறுமுகத்தோட அம்மா இருக்காங்களே, அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ள விடுறது, இவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பைரவி என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஆறுமுகம் இப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் இப்படி தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்றேன். அது கொஞ்சம் டைம் கொடுங்க. அது வரைக்கும் அவர் நம்ம வீட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ பண்ணுமா, நீ தான் கோவப்படணும் நியாயப்படி பார்த்தா, ஆனா நான் கோவப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அத்தை, அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பைரவி சொல்றாங்க. சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. சாப்பிடறதுக்காக எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்ப ஆறுமுகம் போறாரு. ஆனா அங்க யாருமே உட்காந்துருக்கல, எந்திரிச்சு போயிடுறாங்க. இவர் வரவுமே எல்லாரும் முகத்தை திருப்பிட்டு போகவும் அவரும் வந்துட்டு எந்திரிச்சு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்தோன்னு உட்காந்துருக்காரு. பைரவி வந்துட்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல நான் வரல, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆறுமுகம் இல்ல இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவங்களும் சாப்பாடு போட்டு 2 பேருமே உட்காந்து சாப்பிடுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீ என்ன இப்படி வீட்டுல உட்காந்துட்டே இருக்க போறியா, இந்த அவன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நீ இதை போட்டுட்டு எப்பவும் போல வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. என்ன பைரவி அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. நீ அதை இதையெல்லாம் யோசிக்காத, நீ கிளம்பு, எப்பவும் போல உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு கூப்பிடுறாரு பைரவி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப பைரவி போயிட்டு இருக்கவங்க திரும்பி பாக்குறாங்க. அவருக்கு வந்து ஐ லவ் யூ பைரவி அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனா வந்துட்டு சொன்னா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மனசுக்குள்ள பேசிக்கிறாரு. சொன்னேன்னா அடிப்பாளே அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்க கூப்பிட்டதுமே பைரவிக்கும் புரிஞ்சிருது. சோ அவங்களும் வந்துட்டு நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும், சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும், அதனால அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ கிளம்பு, கிளம்பி போய் வேலையை பாரு, பாத்துக்கலாம் மத்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. சோ ஆறுமுகம்க்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் யாரு, சஞ்சய் தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சா பைரவியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.